வாங்க இந்த வரலாற்று அலசலுக்குள் நேரடியாக போவோம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டதா சொல்லப்பட்ட, ஆனா உண்மையிலேயே இணையத்துல கற்பனையா உருவாக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான போர்க்கப்பல் எப்படி ஒரு பிரபலமான உலகத்தரம் வாய்ந்த வீடியோ கேமிற்குள் நுழைந்தது அப்படிங்கிற சுவாரஸ்யமான மர்மத்தை தான் நாம இன்னைக்கு அவிழ்க்க போறோம். இது வரலாறு, இணைய புரளிகள், அப்புறம் நம்பகத்தன்மை பற்றிய ஒரு ஆழமான பார்வை. இடைக்கால இந்தியாவில நிஜமாவே உலகத்தோட மிகப்பெரிய போர்க்கப்பல்களை ஒன்ன உருவாக்குனாங்களா? யோசிச்சு பாருங்க. 2022ல உலக புகழ்பெற்ற வீடியோ கேமான ஏஜ் ஆஃப் எம்பயர்ஸ் 2 டைனாஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற தன்னோட புதிய பகுதியை வெளியிட்டப்போ திராவிடர்களுக்கான ஒரு பிரம்மாண்டமான போர்க்கப்பலை அதுல அறிமுகப்படுத்தினாங்க. இத பார்த்த உடனே வரலாற்று ஆர்வலர்களுக்கும் சரி, கேமர்களுக்கும் சரி ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. அந்த கேமை உருவாக்குனவங்க இந்த கப்பலுக்கு வெச்ச பேரு த்ரீஷடை. சும்மா இல்லங்க, இது ரொம்ப வலிமையான கவசங்களை கொண்ட சுமார் 400 கடற்படை வீரர்களை சுமந்துட்டு போற அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு போர்க்கப்பல்னு விவரிக்கப்பட்டது. ஒரே நேரத்துல 3 சின்ன கப்பல்களை அழிக்கும் சக்தி கொண்டதுன்னு சொன்னாங்க. ஆனா நாம இப்ப பார்க்க போற மாதிரி இந்த டிஜிட்டல் பிரம்மாண்டத்தின் பின்னாடி ஒரு மாபெரும் ரகசியம் ஒளிஞ்சிருந்தது. அந்த ரகசியம் என்ன தெரியுமா? இந்த கப்பல் முற்றிலுமா ஒரு கட்டுக்கதை. ஆமாங்க, நீங்க கேட்டது உண்மைதான். ரெடிட் தளத்துல LXT130J அப்படிங்கிற ஒரு பயனர் முதல்ல இது குறித்து சந்தேகத்தை எழுப்பினார். விக்கிபீடியாவில் இருக்கிற சோழர் கடற்படை பக்கத்துல உள்ள தரவுகளை ஆராய்ஞ்ச போதான் அது எல்லாமே முற்றிலும் தவறான ஆதாரங்கள், அப்புறம் திருடப்பட்ட படங்களை அடிப்படையாக கொண்டதுன்னு அம்பலமாச்சு. நம்ப முடிகிறதா? விக்கிபீடியா வரலாற்றுல சுமார் 13 வருஷங்களுக்கு மேலாக நீடித்த ஒரு மிகப்பெரிய இணைய புரளி இது. இந்த விஷயம் அம்பல ஆனதும் கேம் உருவாக்குனர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? தங்களோட தவற நேரடியா ஒத்துக்காம வரலாற்று தரவுகளோட கொஞ்சம் சுவாரஸ்யமா விளையாட நினைச்சோன்னு ரொம்ப கூலா மழுப்பலான பதில சொன்னாங்க. ஆனா உண்மையான நிலைமை என்னன்னா, 16 வருஷமா இணையத்துல சுத்திட்டு இருந்த ஒரு அப்பட்டமான புரளிய அவங்களுக்கே தெரியாம தங்களோட அதிகாரப்பூர்வ கேம்ல சேர்த்துட்டாங்க அப்படிங்கிறதுதான். 2023ஆம் ஆண்டுல ஃபர்காட்டன் எம்பயர்ஸ் குழுவை சேர்ந்த சாம் லெவின் இத பத்தி பேசும்போது, நாங்க நம்பகத்தன்மையை விட நுணுக்கங்கள்ல அதிக கவனம் செலுத்திட்டோம், இத வெறும் போர்க்கப்பல்னே அழைச்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னார். மேலும் அவங்க இந்த கப்பலோட பேரை ஒரு பழமையான இராணுவ கையேட்டிலிருந்து எடுத்ததா சொன்னாங்க. அப்படியானால் அவங்க எந்த கையேட்டை குறிப்பிட்டிருப்பாங்கன்னு ஒரு சின்ன அலசல் பண்ணி பாப்போமா? இணையத்துல இந்த புரளிய கிளப்பிய நபர் இருக்காரே, அவரு ரொம்பவே புத்திசாலி. ஏன்னா அவரு யுக்தி கல்பதரு அப்படிங்கிற ஒரு உண்மையான சமஸ்கிருத நூல்ல இருந்து தரவுகளை திருடியிருக்காரு. போஜ மன்னரால் எழுதப்பட்ட இந்த நூல் சோழ சாம்ராஜ்யத்துக்கு சொந்தமானதே கிடையாது. மாறாக இது புவியியல் ரீதியா வெகு தொலைவில் இருந்த பரமார அரசவையைச் சேர்ந்தது. அதிலிருந்த தரணி அப்படிங்கிற உண்மையான கப்பல் வகையா சோழர்களோட கப்பல்னு ரொம்ப தந்திரமா மாத்தி எழுதிட்டார் அந்த நபரு. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், உண்மையான சமஸ்கிருத சொற்கள் எப்படி தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுதான். தரணி அப்படிங்கிற சமஸ்கிருத சொல்லுக்கு பிடித்துக் கொள்ளுதல் இல்லனா நினைவில் வைத்தல் அப்படின்னு அர்த்தம். இது பெரும்பாலும் ஒரு மந்திரத்தை குறிக்கும். இதோட பெண்பால் வடிவமான தாரிணி அப்படிங்கிற பெயர்தான் அந்த நூல்ல 2வது பெரிய கப்பலுக்கு வழங்கப்பட்டிருந்தது. இதத்தான் அந்த புரளியாளர் சோழர்களுடையதுன்னு தந்திரமா மாத்திட்டான். சரி, இப்ப நம்ம மெயின் பிக்சருக்கு வருவோம். இந்த திரிசடை அப்படிங்கிற பிரம்மாண்ட கப்பலோட உண்மையான அர்த்தம் என்னன்னு கெஸ் பண்ண முடியுதா? இது ஒரு கப்பலோட பேரே கிடையாதுங்க. ராமாயண இதிகாசத்துல சீதை சிறைப்பிடிக்கப்பட்டிருந்தப்போ அவங்களுக்கு ஆறுதலா இருந்த திருஜடை அப்படிங்கிற அரக்கியோட தமிழ் பெயர் தான் இந்த திருசடை. இதோட நேரடி அர்த்தம் 3 சடைகள். யோசிச்சு பாருங்க, ஒரு அரக்கியோட பேரை தான் மிகப்பெரிய சோழர் போர்க்கப்பல்னு பல வருஷமா இணையம் நம்பிட்டு இருந்திருக்கு. சரி, இந்த இணைய புரளிகளை எல்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு உண்மையான வரலாற்றுக்குள்ள போவோம். 2025ல வரலாற்று ஆய்வாளர் அனிருத் கனிசெட்டி எழுதிய லார்ட்ஸ் ஆஃப் எர்த் அண்ட் சீ அப்படிங்கிற புத்தகம் சோழர்களோட உண்மையான பலத்தை மிக தெளிவா விளக்குது. சோழ சாம்ராஜ்யம் அப்படிங்கிறது அடிப்படையில காலாட்படை மற்றும் போர் யானைகளை மையமாக கொண்ட ஒரு நிலம் சார்ந்த வல்லரசு அப்படிங்கிறத அவர் ஆணித்தரமா நிறுவுகிறார். திரிசடை அப்படிங்கிற போர்க்கப்பல் பொய்யா இருந்தாலும் திராவிடர்களுக்குன்னு உண்மையான கப்பல்கள் வரலாற்றுல கண்டிப்பா இருந்துச்சு. பண்டைய கல்வெட்டுகளை பார்த்தோம்னா மரக்கலம், தோணி, களவம், வெடி மற்றும் படவு போன்ற பெயர்கள் எல்லாம் பரவலாக காணப்படுது. ஆனா இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா, இவை பெரும்பாலும் கடல் கடந்து பொருட்களை எடுத்துச் செல்லும் வணிக கப்பல்களாகவே இருந்தனவே தவிர பிரம்மாண்டமான போர்க்கப்பல்கள் அல்ல. எனவே இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், வரலாற்று ஆய்வாளர் அனிருத் குறிப்பிடுவது போல
சோழர்களுக்கென தனித்துவமான பிரம்மாண்டமான போர்க்கப்பல் படை எதுவும் இல்லை அப்படிங்கிறதுதான். கடல் கடந்த படைகளை அனுப்ப வேண்டிய தேவை ஏற்பட்டப்போ அவங்க வணிகக் கப்பல்களையே வாடகைக்கு எடுத்து பயன்படுத்தினாங்க. சுமார் 1000 ஆண்டுகால சோழர் வரலாற்றுல வெளிநாடுகளின் மீதான படையெடுப்பு அப்படிங்கிறது வெறும் 50 ஆண்டுகள் மட்டுமே நடந்த ஒரு குறுகிய கால நிகழ்வுதான். அப்போ சோழர்களோட உண்மையான ராணுவ பலம் எங்க இருந்துச்சு? கடல்ல இல்லைங்க, நிலத்துல தான் இருந்துச்சு. அவங்க மாபெரும் போர் யானைகளையும் மிகவும் சிறப்பு வாய்ந்த காலாட்படைகளையும் முழுமையா நம்பியிருந்தாங்க. கல்வெட்டுகள் கர்நாடகா ஸ்ட்ராங்ஹெட்ஸ் அப்புறம் மலையாளி காலாட்படை போன்ற பலம் வாய்ந்த ரெஜிமெண்ட்களை பற்றி பெருமையா குறிப்பிடுகின்றன. அவங்க தரைப்போர் கலையில தான் உண்மையான வல்லுநர்களாக திகழ்ந்தாங்க. இதை இன்னும் தத்ரூபமா விளக்குவது எதுனா, யானை படைகளோட முக்கியத்துவத்தை உணர்த்தும் ஒரு வரலாற்று நிகழ்வுதான் ஆணை மேற்றுஞ்சின தேவர் அப்படின்னு போற்றப்படும் இளவரசர் ராமர் ஒரு போர் யானையின் மேல உட்கார்ந்து போரிட்டபடியே வீர மரணமடைந்தார் அப்படிங்கிற வரலாற்று சம்பவம் சோழர்களோட நிலம் சார்ந்த போர்க்கலையின் தீரத்தை நமக்கு கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். வரலாறு இவ்வளவு தெளிவா இருக்கும்போது சோழர்களின் மாபெரும் கடற்படை அப்படிங்கிற இந்த கற்பனைய இத்தனை வருஷமா மக்கள் எப்படி இவ்வளவு ஆழமா நம்புனாங்க? இது எப்படி ஒரு தேசியவாத பெருமிதம் கொள்ள செய்யும் கட்டுக்கதையா இணையத்துல ஆழமா வேரூன்றியது? இத புரிஞ்சுக்க மக்கள் மனதை முழுமையா ஆட்கொண்ட வெகுஜன கலாச்சாரத்தோட தாக்கத்தை நாம கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். எதுக்கான விடைய தேடி போனோம்னா, அது நம்மள 20ஆம் நூற்றாண்டிலே தமிழ்நாட்டோட மிகச்சிறந்த பிரபலமான எழுத்தாளர்கள்ல ஒருவரான ஷாண்டில்யன் என்ற பாஷ்யம் ஐயங்காரோட வாழ்க்கை வரலாற்று பக்கம் கொண்டு போகும். 1910ல பிறந்த இவரு 60 மற்றும் 70கள்ல குமுதம் இதழ்ல எழுதிய வரலாற்று புதினங்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களோட நெஞ்சங்கள்ல நீங்காத இடத்தை பிடிச்சது. சாண்டில்யனோட கடல்புறா, யவனராணி அப்புறம் கன்னிமாடம் போன்ற நாவல்கள் எல்லாம் வேற லெவல் ஹிட். குறிப்பா கடல்புறா நாவல்ல 11ஆம் நூற்றாண்டு சோழர்களோட கடற்படை படையெடுப்புகளை அவர் மிகவும் விறுவிறுப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் விவரிச்சிருந்தார். இது போன்ற நாவல்கள் தான் லட்சக்கணக்கான வாசகர்களோட மனசுல வரலாற்றிற்கும் புனைவிற்கும் இடையேயான கோட்டைய மெல்ல மெல்ல அழித்துவிட்டது. பொதுவா மிகச்சிறந்த வரலாற்று புனைவுகள் மக்களை மகிழ்விப்பதற்காக ஒரு அழகான கலாச்சார பின்னணிய உருவாக்குது. இதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனா இந்த புனைவுகள் ஏற்படுத்திய ஆழமான உணர்வுபூர்வமான பெருமிதமே இணையத்துல யாரோ ஒருவரால் உருவாக்கப்பட்ட சோழர் கடற்படை பற்றிய பொய்த் தகவல்களை மக்கள் இதுதான் உண்மையான வரலாறு அப்படின்னு எந்த கேள்வியும் கேட்காம நம்புவதற்கான அடித்தளத்தை அமைத்து கொடுத்துடுச்சு. வரலாற்று புனைவுகள் நமக்கு இவ்ளோ பெருமிதத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும்போது நாம எவ்ளோ எளிதா அவை நமது உண்மையான வரலாற்றை மாற்றி எழுத அனுமதிச்சிடுறோம் இல்லையா? நாம படிக்கிற தகவல்களோட ஆதாரங்களை சரிபார்ப்பது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத இந்த திருசடை கப்பல் புரளி நமக்கு மிக ஆழமா உணர்த்துது. இது கடைசியா நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வியை வைக்குது. இன்னைக்கு நாம வரலாற்று உண்மைகள் அப்படின்னு ரொம்ப பெருமையா நம்பிட்டு இருக்கிற வேற எத்தனை விஷயங்கள் உண்மையிலே இது போன்று மிக திறமையாக எழுதப்பட்ட வெறும் கட்டுக்கதைகளாக இருக்கக்கூடும்? சிந்தித்து பாருங்கள்.